இன்னைக்கு நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா பிராய்லர் கோழி வளர்க்கக்கூடிய பண்ணைக்கு போகிறோம். எஸ், இன்னைக்கான கண்டென்ட் வந்து அதுதான். நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் இது டிலே ஆனதுக்கு காரணம் வந்து யாருமே பண்ணைக்குள்ளே விட மாட்டேன்றாங்க. நிறைய இடத்துல விசாரித்தோம், பட் அவங்க வந்து அலோவ் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. அதனால் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எடிட்டருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து பண்ண வச்சிருக்காரு. அவர் வந்து அலோவ் பண்ணுறாரு. அண்ட் அண்ணனும் வந்து எப்படியோ நம்ம மேலே இறக்கப்பட்டு அலோவ் பண்ணிட்டாப்ல. அதனால் உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் உள்ளே கொடுக்குறாங்க, அதுக்கு தீவனமாக என்ன போடுறாங்க, அண்ட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அண்ட் அது ஆரோக்கியமான முறையில் வளர்க்குறாங்களா, இல்லை அதை சாப்பிட்றதுனால நமக்கு எதுவும் பிரச்சனை வருமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். கண்டென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்மளோட வீடியோஸை யூஸ்வலாக ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் பார்த்து பயனடைஞ்சுங்க. தேவையில்லாமல் ஷேர் பண்ணி என்னைய பிரச்சனைகளை இழுத்து விட்டு போயிடாதீங்க. ஸோ கூடுமான அளவு இந்த வீடியோ பெருசாக ஒன்றும் ட்ரெண்டிங் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு வியூஸ் வரலைனாலும் பிரச்சனை இல்லை, வருமானம் வரலைனாலும் பிரச்சனை இல்லை. இவன் எப்படி சொல்ல மாட்டானே. நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாமல் நீங்கள் மட்டும் பார்த்துட்டு சைலண்ட்டாக இருந்துருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பிராய்லர் கோழி எப்படி உருவாச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த பிராய்லர் அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா, இது பொதுவாக நம்ம அந்த கோழியோட இனத்தை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த பிராய்லருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிராய்லிங் அப்படின்றத குறிப்பிடக்கூடியது, அதாவது சுட்டெரிக்கிறது இல்லை வறுத்தெடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பிடக்கூடியது. அப்போ ஒரு கோழி சுட்டெரிக்கிற தன்மைக்கு வந்துருச்சு இல்லை வறுத்தெடுக்கிற தன்மைக்கு வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை பிராய்லர் கோழி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா சமையலுக்கு உகந்த ஒரு கோழி. ஆரம்பத்தில் இதை பிராய்லர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. அதே பேர் இப்பவும் தொடருது. இப்போ அந்த கோழியோட இனம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த கோழியோட பிரீட்ஸோட சில வகைகளை நீங்க எப்போ ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். நியூ ஹாம்ஷயர், ஒயிட் பிளைமவுத் ராக்கு, ரோட் ஐலாண்ட் ரெட்டு, இதெல்லாம் அமெரிக்கன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா லெகானு, மினார்கா அண்ட் இந்தியன் பிரீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிலு, அப்புறமா கடக்நாத்து, இந்த மாதிரியான பிரீட்ஸும் வந்து இருக்குது. ஸோ அந்த பிரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இனத்தை பொறுத்து தான் அந்த கோழியோட பண்புகளும் வந்து மாறுபடும். ஒரு இனம் வந்து நல்லா சண்டை போடக்கூடிய இனமாக இருக்கும், இன்னொரு இனம் வந்து நல்லா சீக்கிரமே வளரக்கூடிய இனமாக இருக்கும், இன்னொரு இனம் வந்து நல்ல முட்டை போடக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இனமும் வந்து மாறுபடும். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பிராய்லர் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் எக்ஸாம்பிள் வந்து காபு, ஹப்பார்டு, லோமானு, அனாக் 2000 அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பிரீட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஹைபிரிட்ஸ். என்னப்பா புதுசா ஏதோ சொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிரீட் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு இனம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இனம். இந்த பிரீட்லேயே வந்து செலக்டிவ் பிரீடிங் வந்து பண்ணுவாங்க. அதாவது ஒரு பிரீடுக்குள்ளேயே, இப்போ உதாரணமா அசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோழி இனம் இருக்கு. அந்த கோழி இனத்துக்குள்ளேயே ஒரு சில கோழிகள் நல்ல சண்டை போடக்கூடிய திறன் கொண்டதா இருக்கும். இன்னொரு வித கோழி வந்து அதோட மசில் நல்ல குரோத் ஆயிருக்கும், நல்ல அது வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கோழியையும் செலக்ட் பண்ணி அதை இனப்பெருக்கம் செய்ய வைக்கிறது மூலமா அதுல ஒரு குஞ்சு வரும், அதுல ஒரு கோழி வரும் இல்லையா. அதுல இதோட பண்புகளும் இருக்க வாய்ப்பு இருக்கு, இதோட பண்புகளும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பல ஜென்ரேஷனா தொடர்ந்து மாறி மாறி பண்ணி ஒரு குறிப்பிட்ட பண்பை வந்து அந்த கோழிக்கு கொண்டு வருவாங்க. அதை செலக்டிவ் பிரீடிங் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இப்போ நான் சொன்னது வந்து ட்ரூ பிரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே இனத்துக்குள்ளேயே இந்த மாதிரியா செலக்ட் பண்ணி இனப்பெருக்கம் செய்ய வைக்கிறது. அதே ட்ரூ பிரீடிங் இல்லாம கிராஸ் பிரீடிங் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா, ஸோ கோழி வகைகளுக்குள்ளேயே வந்து வேற பிரீடை எடுத்துட்டு வந்து கிராஸ் பிரீடிங் பண்ணுவாங்க. உதாரணமா இந்தியன் பிரீட்ஸான அசில் அப்படின்ற பிரீடை எடுத்துட்டு போய் கடக்நாத்தோட கொண்டு போய் கிராஸ் பிரீடிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்றது மூலமா கிடைக்கக்கூடிய கோழியில என்ன மாதிரியான தன்மைகள் இருக்கு, அவங்களுக்கு தேவையான தன்மைகள் கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி விஷயங்களை பார்ப்பாங்க. இதை வந்து இயற்கையான பிரீடிங் அப்படின்னு சொல்லலாம். அது என்னப்பா இயற்கையான பிரீடிங் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க ரெண்டு விதமான வெவ்வேறு இன கோழிகள் வந்து ஒன்னோட இன்னொன்னு இனப்பெருக்கம் செய்யுதா, அப்படி செஞ்சு வரக்கூடிய ஆஃப் ஸ்பிரிங், அதாவது அந்த குஞ்சு இருக்கு இல்லையா, அந்த குஞ்சு வளரும் போது அதுக்கு கோழிக்கான தன்மைகள் எல்லாமே இருக்கும். அது என்ன கோழிக்கான தன்மைகள்? கோழி அப்படின்றது காலையில கூவும், சேவல் கூவும், அது வந்து இறை தேட போகும், இனப்பெருக்கம் செய்யும், முட்டையிடும், அடை காக்கும், குஞ்சு பொரிக்கும். இந்த மாதிரியான கோழிக்கான தன்மைகள் எல்லாமே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஒரு கோழி என்னென்ன பண்ணணுமோ அதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இந்த கோழிக்கு வந்து தெரியும். ஆனால் இந்த ஹைபிரிட்னு ஒரு மேட்டர் சொன்னேன் இல்லையா, அந்த ஹைபிரிட்டுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. அப்போ அது செயற்கையான கோழியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னால் டைரக்டாக செயற்கையான கோழி அப்படின்னு சொல்ல முடியாது. பயப்படுறியா குமார்? அது ஒரு இயற்கையற்ற கோழி அப்படின்ற மாதிரி வேணா சொல்லலாம். இந்த ஹைபிரிட்டை இன்னுமே நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஸ்கூல் 10th புக்கே வந்து போதுமானது. நம்ம எல்லாரும் வந்து புக்ஸை நம்ம சரியாக படிக்கிறது கிடையாது. படித்தாலும் அதை ஜஸ்ட் பரீட்சைக்காக மட்டுமே படித்து எழுதிடுறோம். அதை ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு உதாரணத்தோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த ஹைபிரிட் அப்படின்ற விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி. 10th சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 291 நீங்கள் சமச்சீர் கல்வியை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அவுட் பிரீடிங் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பிரீடிங்கில் வந்து மேல் டாங்கி, ஃபீமேல் ஹார்ஸ், அதாவது ஆண் கழுதை,
பெண் குதிரை, இதை ரெண்டத்தையும் மேட் பண்ண விடுறாங்க, இனப்பெருக்கம் செய்ய விடுறாங்க. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு குட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அண்ட் இதை பார்க்கறதுக்கு நம்ம ஊர்ல கூட அந்த கோவேரி கழுதை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அது பார்க்கறதுக்கு குதிரை மாதிரியே இருக்கும், ஆனா கழுதையோட ஹைட்ல தான் இருக்கும். ஸோ அதுவும் இந்த கேட்டகரியில் தான் வரும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இந்த மியூலால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹார்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து, அந்த இன்டெலிஜென்ட், அந்த பவர், அது எல்லாமே வந்து இதுக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை ஒரு தொடர்ந்து ரொம்ப நேரம் இதை வேலை செய்ய வச்சாலும் கூட இதை கண்டினியூஸாக வேலை செய்ய வைக்க முடியும். ஸோ நம்ம எப்படி அம்மா லேப்டாப்புக்கு 4GB RAM போட்டு அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஒரு கழுதையை அந்த குதிரையோட இனப்பெருக்கம் செய்ய விட்டு கிடைக்கக்கூடிய குட்டியை வந்து ஒரு அப்கிரேடட் குட்டியாக நம்ம உருவாக்குறோம். வெர்ஷன் 2.0. இதில் என்னப்பா பிரச்சனை? அம்மா லேப்டாப் ஸ்பீடாக ஒர்க் ஆகிற மாதிரி இந்த அரகுர குதிரையும் ஓரளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதில் சில பிரச்சனைகளும் இருக்குது. இது ஹைபிரிட் தான் அப்படின்றதுனால இந்த குட்டியால் இனப்பெருக்கம் செய்யவோ இல்லை இனப்பெருக்கம் செஞ்சாலும் அது மூலமாக இன்னொரு குட்டியவோ உருவாக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, குதிரை இருக்கிற உயரம் எவ்வளவு, கழுதை இருக்கிற உயரம் எவ்வளவு. ஸோ அது ரெண்டுத்துக்கும் இனப்பெருக்கம் நடக்கிறது அப்படின்றது இயற்கையா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இவ்வளவுக்கும் இதுல ஃபீமேல் ஹார்ஸ், மேல் டாங்கி. ஸோ இது கொஞ்சம் கேட்கறதுக்கு அக்லியா இருக்கலாம், பட் அதோட உண்மை தன்மையை நீங்க புரிஞ்சு பாருங்க. ஸோ ஒரு இயற்கையா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நடக்காது. அப்போ இது செயற்கையா மேன்மேடு அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, மனிதன் தான் அதை வற்புறுத்தி அந்த இதை செலுத்தி அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு குட்டியை உருவாக்குறான். அப்போ அது மேன்மேடு பை ப்ராடக்ட் தானே தவிர இது ஒரு நேச்சர் ப்ராடக்ட் கிடையாது. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம இங்க பார்த்தது வந்து ஒரு உதாரணம் தான். ஹைபிரிட்ல அவுட் பிரீடிங் அப்படின்ற மெத்தட்ல 2 ஸ்பீஷிஸ்க்கு இடையில இனப்பெருக்கம் செய்ய வைக்கிறத நம்ம பார்த்தோம். பட் எல்லாமே வந்து 2 ஸ்பீஷிஸ்க்கு இடையில நடக்கும் அப்படின்றது கிடையாது. அதாவது இன்பிரீடிங்கும் பண்ணுவாங்க, அந்த சேம் கோழிக்குள்ளேயே பிரீடுக்குள்ள பண்ணுவாங்க, இல்ல வெவ்வேறு கோழிகளுக்கு இடையில பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட அங்க அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான ஒரு பர்பஸை வந்து அந்த உயிரினம் முழுமை ஆக்குறது வரைக்கும் அதை வந்து திரும்ப திரும்ப அதை இனப்பெருக்கம் செய்ய விட்டு அதை ஒரு ப்ராடக்ட் மாதிரி அப்கிரேட் பண்ணி நம்ம கொண்டு வரோம். இதனால நடக்கக்கூடிய பிரச்சனை, கோழி அப்படின்னா அது ஒரு முழு கோழியா இருக்காது. அந்த கோழிக்கு வந்து பசிச்சா சாப்பிடணும் அப்படின்றதே வந்து அதுக்கு தெரியாது. சரி, இப்போ பிராய்லர் கதைக்கு வருவோம். இந்த மாதிரி ஹைபிரிட்ல உருவாக்கப்பட்டது தான் இந்த பிராய்லர் கோழி அப்படின்றதும். இந்த காபு, ஹப்பாடு, லோஹ்மான் இதெல்லாம் வந்து ஹைபிரிட்ஸ் தான். பிராய்லர் அப்படின்றது கறிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோழி. இது உருவாக்கப்பட்டது ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள் தான். FCR அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஃபுட் கன்வர்ஷன் ரேஷியோ. நம்ம எவ்வளவு தீவனம் போடுறோமோ அந்த தீவனம் அதுக்கு அப்படியே இறைச்சியாக மாறணும் அப்படின்ற அந்த ரேஷியோ இருக்கு இல்லையா. நான் 100% தீவனம் போட்டிருக்கேன்ப்பா, நீ 100% நீ அதை இறைச்சியாக அந்த கோழி மாற்றிருச்சு அப்படின்னா விச் இஸ் குட். அதுதான் வந்து ஃபைனலான பர்ஃபெக்டான ப்ராடக்ட். ஆனால் அது 100% மாற்றலை, வெறும் 90% மாற்றிருக்கு அப்படின்னா நமக்கு 10% லாஸ். அதனால் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மறுபடியும் அந்த கோழியை எடுத்து மறுபடியும் இன்னொரு கோழியோட நம்ம இனப்பெருக்கம் செஞ்சு இன்னொரு ப்ராடக்டை உருவாக்குவோம், அந்த ப்ராடக்டில் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு அப்கிரேட் மாதிரி. இந்த FCR அதை 100% அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இந்த அப்கிரேட் அப்படின்றது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே எனக்கு நீ 2.5 கிலோ வந்து அடையணும், 40-45 நாள்லாம் வந்து ரொம்ப அதிகம். நீ வந்து ஒரு 35 நாள் 30 நாளுக்குள்ளேயே வந்து அந்த கோழி வந்து எனக்கு முழுவதுமாக ஒரு 2.5 கிலோ கோழியாக மாறிடணும். ஏன்னா அப்போ தான் நான் கடைக்கு இமீடியட்டாக அனுப்ப முடியும், எனக்கு கொடுக்கக்கூடிய உணவோட அளவும் வந்து கம்மியாகும். ஸோ இந்த ஃபார்முலா அடிப்படையிலையும் இது வந்து உருவாக்கப்படுது. இது வந்து பியூரான ஒரு ஹைபிரிட் ப்ராடக்ட். கோழின்னு கூட இதை நம்ம முழுசாக சொல்ல முடியாது. ஏன்னா கோழி அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கூவணும், இல்லை இறை தேடணும், இல்லை அதுக்கு இனப்பெருக்கம் செய்யணும், முட்டையிடணும், அந்த மாதிரியான கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்காது. ஏன்னா இதால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது, இதால் 40 நாளைக்கு மேலே முழுவதுமாக வாழ முடியாது. ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும், இது அதிகமான மீட்டை கேரி பண்ணுது அப்படின்றதுனால. ஸோ இதோட லைஃப் சைக்கிளும் சின்னது, உருவாக்கப்பட்டதுக்கான பர்பஸும் வந்து பியூராக கறிக்காக மட்டும்தான். இதில் வந்து இப்போ பலர் வந்து கமெண்ட் பண்ணலாம், நாங்கள் பிராய்லர் கோழியை வளர்த்துருக்கோம், இனப்பெருக்கம் செஞ்சுருக்கோம், முட்டையிட வச்சுருக்கோம், அந்த முட்டையையும் பொறிக்க வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் சொல்லலாம். அதுவும் நடக்கும். அது அவங்களோட மேட்ரு கிடையாது, மீட்டு தான் மேட்ரு. இப்போ 10,000 கோழி இருக்குது அப்படின்னா 10,000 கோழியும் இனப்பெருக்கம் செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செய்யாது. அதில் ஹார்ட்லி ஒரு 1000 கோழி வேணால் இனப்பெருக்கத்துக்கான கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்கும். இதே கதை தான் இந்த முட்டையிடுற கோழிக்கும். முட்டையிடுற கோழி முட்டையிடுவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. அதுலேருந்து உங்களுக்கு குஞ்சு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குஞ்சும் வராது, ஒன்றும் வராது. நீங்கள் இந்த விதையற்ற பழத்தை பற்றி நம்ம வீடியோ போட்டோம் இல்லையா, அதே கதை தான் இங்கேயும். இப்போ இது போடக்கூடிய முட்டையில் வந்து குஞ்சுலாம் வராது. அந்த மேபி 1-2 தப்பி தவறி அந்த முட்டையில் வந்து குஞ்சு வருமே தவிர எல்லா முட்டையிலாம் குஞ்சு வராது. இந்த முட்டை மேட்ருக்கு நம்ம பின்னாடி டீட்டெயிலாக வீடியோ வச்சிருக்கோம், அதை இதுக்குள்ளே கொண்டு வர வேணாம். இப்போதைக்கு பிராய்லரை மட்டும் இப்போ நம்ம பண்ணைக்குள்ளே போய் பார்த்துரும். அண்ட் கோழி பண்ணைக்கு வீடியோ எடுக்க போகணும்னு சொன்னால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஏறி உட்காந்துருக்காங்க. எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களாம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு குத்தாலத்துக்கு கூட்டு போகணுமா.
சரி, ஓகே, நம்மளும் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் குத்தாலத்தில் போய் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் கண்டென்ட்டை கண்டினியூ பண்ணோம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை பற்றி பேசும்போதோ இல்லை ஒரு சில பொருட்களை பற்றி பேசும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வியாபாரத்துக்கு எடுக்கிறோம், நம்ம சொன்னதுனால அந்த வியாபாரம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நம்மளோட எண்ணம் வந்து யாரோட வியாபாரத்தையும் கெடுக்கணும் இல்லை அவங்களோட வாழ்வாதாரத்தை குறைக்கணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது. நம்மளோட எண்ணம் வந்து உண்மையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம வீடியோ போடும்போது என்ன ஆக்சுவலாக இருக்குதோ அதில் உள்ளதை மட்டும்தான் சொல்லுவோம். மற்றபடி வேணும்னே இல்லாததை நம்ம சொல்கிறது கிடையாது. இந்த மாதிரி உள்ளதை சொல்கிறதுனால எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது, வழக்கு இருக்குது, அண்ட் லீகல் நோட்டீஸ்க்கு நிறைய ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கோழி பண்ணைக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம கூட கலிலியோ அண்ணன் வந்திருக்காப்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. ஸோ இவரோட பண்ணை தான் இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ எங்களுக்கு இருக்கிற முதல் சந்தேகம் என்னன்னா, இந்த கோழி எல்லாம் வந்து நாட்டுக்கோழி மாதிரி ஆக்டிவாக இருக்கிறது கிடையாது, ஓரளவு டல்லாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் குஞ்சை பார்க்கறதுக்காக இங்கே கூட்டு வந்திருக்கீங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ இது எதனால் பெருசானதுக்கப்புறம் ஆக்டிவாக தான் இருக்கும். அவங்க வந்து பண்ணையில் மொத்தமாக பிடிச்சிட்டு போகிறாங்கல்ல, பிடிக்கும் போது மொத்தமாக நெருக்கமாக்கி தான் பிடிப்பாங்க. அதோட ஸ்ட்ரெஸ் வந்து மறுநாள் வரைக்கும் இருக்கும். அதனாலதான் ஒரு மாதிரி ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும். இப்போ வந்து பண்ணையில பெரிய கோழி காட்டுறேன்னா, இந்த அடுத்து பக்கத்துல இருக்கு பெரிய கோழி காட்டுறேன், காட்டும் போது உங்களுக்கே தெரியும் அதுவும் ஆக்டிவா தான் இருக்கும். அதனாலதான் அந்த ப்ராப்ளம். அப்புறம் இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஊசி போடுறது கோழிகளுக்கு வந்து ஊசி போட்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். அது வந்து நிறைய பேர் நிறைய வீடியோக்கள்ல பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் உங்க மூலமாவே சொல்லுங்க. இப்போ ஒவ்வொரு கம்பெனியில ஒவ்வொரு மெத்தட் இருக்கு சார். என்னோட கம்பெனி பிராய்லர் ஃபீட்ஸ்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை பொறுத்தல நான் அதில் தான் 5 வருஷமா இருக்கேன். அந்த கம்பெனியை பொறுத்தல எப்படின்னா, ஊசி போடுறது எதுக்காகனா அந்த ஃபீடை சாப்பிட்றதுக்காக தான், உடம்பு வைக்கிறதுக்காக கிடையாது. எல்லாமே டானிக் கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். சொட்டு மருந்து டிராப்ஸ் போடுவோம், வேக்சின் போடுவோம். அந்த வேக்சின் எதுக்காகனா டிசீஸ் அண்டாம இருக்கிறதுக்கு. இப்போ ஒருத்தன் சாப்பிட்டு உட்கார்ற ஒரு நல்ல மனுஷனை பார்த்துக்கோங்களேன், சாப்பிட்டு உட்கார்ந்துருந்தா அவனுக்கு நோய் வரதான் செய்யும். ஆக்டிவ் இல்லாம அங்கிட்டு நடமாடம் இல்லாம இது அதே கான்செப்ட்ல தான் இருக்கும். பட் ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு தாக்கிடும். நம்ம அந்த வேக்சின் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு வேக்சின் உண்டு. 3 வேக்சின் போடுவோம். 3மே கண்ணில் தான் டிராப்ஸ் போடுவோம். அந்த டிராப்ஸ் போடும்போது அந்த டிசீஸ் தாக்காம இருக்கிறதுக்காக தான் அந்த இது. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போடுறது வந்து எதுக்காகனா சாப்பிட வைக்கிறதுக்கு தான் மெயின் ரீசன். ஒரு சில டிசீஸ் வைக்கிறதுக்குன்னா அந்த பசி உணர்வை ஏற்படுத்தும், அந்த எல்லாம் போய் சாப்பிடும். சரி சரி சரி. இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, இப்போ சேவல் பொட்டக்கோழி இதுல இருக்கு, சேவல் தான் அதிகமா சாப்பிடும், பொட்டக்கோழி வந்து சாப்பிட விடாது. அப்போ கோழியை சாப்பிட வைக்கிறதுக்கு சேவல் சாப்பிட்டு முடிச்சோடனே இது பொட்டக்கோழியும் அந்த இது பண்ணோடனே அது கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும்போது அது விலகி சாப்பிட வைக்கும். சில நேரங்களில் சேவல் தனியா, இப்போ 2 பண்ணை இருக்கு, அந்த ஒரு பண்ணை இருக்கு, இந்த ஒரு பண்ணை இருக்கா, சேவல் தனியா பொட்டை தனியா வைப்பாங்க. அதுல வந்து ஈல்டு ரெண்டுமே வந்து கறிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே கறிக்கு தான். ஆமா, ரெண்டுமே கறிக்காக தான். அப்போ முட்டை போடுறது வந்து அது வேற வெரைட்டி. ஆமா, ஒவ்வொரு பிரீடு. இது முட்டை போடுறதுக்குள்ளேயே நம்ம கட் பண்ணிடுவோம். அதாவது சிக்கன் 65 வந்தது இல்ல, ஆரம்ப கட்டத்துல 65 நாள் தான் கோழியோட வளர்ச்சி. அதனாலதான் சிக்கன் 65. மத்தபடி இதுதான் கரெக்டான இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களோட கண்டுபிடிப்பு ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தவரை. என் கம்பெனில வந்து 42 நாள் வரும். ஆமா, இது சுகுணா எடுத்துட்டீங்கன்னா 38 நாள் தான். அதுக்குள்ளே அவங்க பிடிச்சிடணும். 2-2.25 கிலோ வந்துடும். பிடிச்சிடணும். அது வெயிட் கணக்கு தான். அந்த வெயிட் ஏற ஏற கோழியோட தாங்க முடியாது, ஹார்ட் அட்டாக் வந்துடும், மால்ட் ஆயிரும். அவர் சொல்ற மாதிரி அந்த கோழி வெயிட் ஏறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அதுக்கு லைஃபே கிடையாது. அது வாழணும் அப்படின்னு நினச்சா கூட அதால் வாழ முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது நோய் வந்துடும், இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடும். அதால் அந்த வெயிட்டை விஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கறிக்கு போகிறது தான். ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோழி கறிக்கடைக்கு போகிறதுல இருந்து நாங்கள் வந்து காப்பாற்றிட்டோம், அதை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அம்பானி மாமா கூட பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஒரு லாரி நிறைய கோழியை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்ற பேரில் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதை நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அதோட பர்பஸ் மீட்டு. அந்த மீட்டு அது உடலில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு டேஞ்சர் தான். அது ஹார்ட் அட்டாக் வந்து செத்து தான் போகும். 19வது நாள் தான் வேக்சின், கடைசி வேக்சின். ஏன்னா அதுக்கப்புறம் 30க்கு அப்புறம் கறிக்கோழிக்கு போயிடும். கறிக்கோழிக்கு போகும்போது உள்ள வந்து மெடிசன் இருக்கக்கூடாது. அதனால 19க்கு அப்புறம் எந்த மெடிசன் எந்த வேக்சினும் போட மாட்டாங்க. மெடிசன்ஸ்னா இப்போ தண்ணியில போடுவாங்க, அது நார்மல் டானிக் தான். இப்போ குளுக்கோஸ் பவுடரு, அதுக்கு நார்மல் தான். ஆன்டிபயோட்டிக், இப்போ டிசீஸ் அதிகமாக இருந்தால் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, முன்னகிட்டே அட்வான்ஸாகவும் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். இந்த ஊசி போட்டு வளர்க்குறாங்க, அதனால பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாகுது இல்லையா அந்த பிராய்லர் கோழிக்கு.
அதுக்கு காரணம் அவங்க நிஜமாவே ஊசி போடுறாங்க தான். அந்த ஊசி வந்து தடுப்பூசியா இருக்கலாம், இல்ல growthக்கான ஊசியா இருக்கலாம், சத்து ஊசியா இருக்கலாம், இல்ல ஏதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஊசியா இருக்கலாம். இந்த மாதிரி அது ஒரு மெடிசின், அவ்வளவுதான். இந்த மெடிசின்ஸ்லாம் ஊசி மூலமா தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஊசி மூலமாகவும் போகலாம், சொட்டு மருந்து வடிவில் கண்ணில் விடுறது மூலமாகவும் போகலாம், இல்லை உணவுல அதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறது மூலமாகவும் போகலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மெடிசின்ஸ் நம்ம எந்த வழியாக வேணால் அதுக்கு கொடுக்கலாம். நமக்கு எப்படி உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி இந்த கோழிகளுக்கும் நோய் வந்தாலும் நோய் வரக்கூடாது அப்படின்னும் மருந்துகள் வந்து கொடுக்கப்படுது. பட் இந்த மெடிசினை நம்ம அவ்வளோ ஈஸியாக கடந்து போயிடவும் முடியாது. இதில் முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. அது என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன். தீவனம் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ தீவனம் போடுவீங்க, எத்தனை கோழிக்கு? இப்போ ஒரு 90 days 20 days வரைக்கும் 40 கிராம் 30 கிராம் தான் சாப்பிடுவது. ஒவ்வொரு வீக்கை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். கடைசியாக வந்து 80 கிராம் சாப்பிடும். 80 கிராம் சாப்பிட்டு ஒரு 50 கிராம் அந்த மாதிரி வெயிட் ஏறும். ஓ சரி சரி. ஆமாம், வெயிட் ஏறும். இதுவும் ஒவ்வொரு ப்ரீடை பொறுத்து தான், இப்போ ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து. அவர் குறிப்பிடக்கூடிய இந்த கம்பெனிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க தான் இந்த பிராய்லர் கோழியோட மூதாதையர்கள், அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்களெல்லாம் வச்சிருக்கக்கூடியவங்க. இந்த பிராய்லர் கோழியை நான் எல்லாரும் எடுத்து பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னா சிம்பிளாக எல்லாராலையும் வந்து அதை வந்து இனப்பெருக்கம் பண்ண வச்சு முட்டைகளை உருவாக்கி குஞ்சாக்கி பண்ணிட முடியும் இல்லையா? ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது. அதுக்குன்னு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கும். அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் மட்டும்தான் அதோட பேரண்ட்ஸை வந்து உருவாக்கும். ஸோ அந்த பேரண்ட்ஸ் தான் வந்து முட்டையிடும். அந்த முட்டையை இவங்க கோழியாக மாற்றும் போது தான் இந்த பிராய்லர் அப்படின்றது உருவாகுது. ஈவன் அந்த கம்பெனிகள்லேருந்து நீங்கள் அந்த பேரண்ட்டை வாங்கினாலும் கூட அந்த பேரண்ட் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் பிராய்லர் கோழியை உற்பத்தி பண்ண முடியும். அந்த பேரண்ட் செத்து போச்சு அப்படின்னா அந்த பேரண்ட்டை உருவாக்குறதுக்கான முட்டை வந்து கிராண்ட் பேரண்ட்டு தான் இருக்கும். அப்போ அந்த கிராண்ட் பேரண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ராஸு அப்புறமா காபு அந்த மாதிரியான ப்ரீடை வந்து ஃபாரின்ல தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து கிராண்ட் பேரண்ட்டை வாங்கிட்டு வந்து தான் இவங்க வந்து அந்த முட்டைகளை வச்சு இவங்க பேரண்ட்ல இருந்து இந்த பிராய்லரையும் வந்து உருவாக்குறாங்க. இதில் ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஓனா அந்த கிராண்ட் பேரண்ட்டையும் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து இன்னும் வெளிநாடு கம்பெனிகளில் தான் அந்த கிராண்ட் பேரண்ட்டை வாங்கி அதுக்கப்புறமா தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அது அதுக்கான தீவனம் எவ்வளோ? அது தீவனம் வந்து எனக்கு வந்து இப்போ 11,500 கோழி 575 மூடை போட்டேன் மொத்தம், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும். ஓ சரி சரி. 11,500 கோழிக்கு 500 கோழி மால்ட்டுன்னு வச்சுக்கோங்க. 11,000 கோழி. 11,000 கோழியில் 575 மூடை. ஒரு மூடையோட வெயிட் வந்து 60 கிலோ. 60 கிலோ கணக்கு பண்ணிடும். 575 60 கிலோன்னு போட்டோம்னா 34,500 கிலோ வந்து தீவனம் 11,000 கோழிக்கு போயிருக்கு. 11,500 வச்சுக்கோங்க, ஏன்னா கடைசியில தான் மால்ட் ஆகும். கோழி தீவனத்தை தின்னுட்டு தானே சாகுது. அப்போ ஒரு கோழிக்கு வந்து 3 கிலோ தீவனம் அப்படின்னு. 3 கிலோ ஒரு கோழி வந்து 3 கிலோ தின்னுன்னா 2.5, எனக்கு 2.5 கிலோ ஆவரேஜ் வந்து 3 கிலோ சாப்பிட்டுச்சுன்னா இருக்கும். அந்த இறையோட சாப்பிட்றத வச்சு தான் எங்களுக்கு பைசா கால்குலேட் பண்ணுவாங்க. எஃப்சிஆர்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வச்சு தான் எங்களுக்கு வந்து 6 ரூபாயில இருந்து கன்வர்ஷன் ரேஷியோ. கரெக்ட் 6 ரூபாயில இருந்து இப்போ 7 ரூபா ஆக்கிட்டாங்க. இப்போ நம்ம போராட்டம் பண்ணாங்களா விவசாயிகள், அதுல இருந்து 1 ரூபா கூட்டியிருக்காங்க. 7 ரூபா மினிமம். 7 ரூபாயில தீவனத்துக்கான காஸ்டா எங்களுக்கு பண்ணக்காரங்களுக்கு கம்பெனி கொடுக்குறது. இது ஒரு ஜாயின் வெஞ்சர் மாதிரி தான். ஓ சரி சரி சரி. இவங்க நாங்க வந்து இடமும் தண்ணி கரண்ட் கொடுப்போம், வளர்த்து கொடுப்போம் லேபர் வச்சு. கம்பெனி வந்து ஃபீடு சிக்ஸ் எல்லாமே கம்பெனி கொடுத்தோம். அதை பொறுத்து அவங்க பைசா கொடுப்பாங்க. இப்போ ஃபீடு கன்சம்ஷன் எவ்வளவு கோழி எடுத்துக்கிறதோ அதை கால்குலேட் பண்ணி, இப்போ 3 கிலோ சாப்பிட்டுட்டு 2,200 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று ஃபீடு நம்ம கரெக்டாக ப்ராப்பரான டைமிங் போடாமல் இருந்திருப்போம், சாப்பிட்டுட்டு அதிகமாக கழிச்சல் போயிருக்கும், இல்லை சளி இருந்துன்னு வைங்களேன் சாப்பிடும் ஆனால் உடம்பு வைக்காது. ஆமா, அது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி நம்ம போடுற உணவு அது எந்த அளவு மீட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான். அதுக்கு தான் மெடிசின்ஸ் அந்தந்த டைமிங்ல அதை டெய்லி சூப்பர்வைசர் வந்து பார்ப்பாரு. இப்போ எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வர மாட்டாரு, மற்ற நாள்லாம் அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். ஓ சரி சரி சரி. நம்ம லேபருக்கு தகவலை சொல்லி இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லணும். அதை வச்சு தான் 7 ரூபாயில இருந்து 13 ரூபா வரைக்கும் தருவாங்க. சரி சரி. இப்போ நான் வந்து 9 ரூபா வாங்கியிருக்கேன். அது நினைச்சேன் அந்த ஷீட்டுனால ஹீட் இறங்கும். ஹீட் இறங்கும், என்னத்தை போட்டாலும் ஹீட் இறங்கும் ப்ரோ. நீங்க காங்கிரீட் போட்டாலுமே அந்த அதுக்கு இந்த கோழிக்கான ஹீட் இருக்கும். இப்போ நம்ம நின்னுட்டு இருக்கோம் கேக்குறேன்னா சிலர் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சீட்டுக்குள்ள ஒரு மோசமான என்விரான்மெண்ட்ல தான் வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, இது வந்து ஃபுல்லா ஓப்பன்ல இருக்கு. மோசமான என்விரான்மெண்ட்னா 10 நாள் 20 நாள்ல செத்து போயிடும். அதுதான் என்விரான்மெண்ட் தான் இதுல மேஜர். இதுவே என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் தான். ஆமா, மேனேஜ்மெண்ட் தான் இதுல பெயின். இப்போ இதுல தூசி இருக்கு, இதை வந்து நாங்க காலையிலயும் ஈவினிங் வந்து கிளீன் பண்ணி நல்ல பியூர் தண்ணியா கொடுப்போம். இதுல கொஞ்சம் கலங்கல் மிஸ்டேக் தண்ணி இருந்தாலுமே அது மறுநாள் அதிகமா இந்த தண்ணி அதிகமா எந்த கோழி குடிக்கோ அது இருக்காது. ஓ சரி சரி. அவ்வளவுதான், அது மால்ட்டு.
அதனால நாங்கள் கரெக்டாக கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக தான் கொடுப்போம். சரி சரி. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பெரிய கோழியாக வளர்ந்ததுக்கு அப்புறமா, அதாவது ஃபைனலாக இதை வந்து கறிக்காக கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கோழியை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது எத்தனை நாள் ஆன கோழி? இது 40 நாள் ஆன கோழி. நாளைக்கு புதன்கிழமை கொஞ்சம் சேல் அதிகமாக இருக்கும். இல்லை செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் பிடிப்பாங்க, பகலில் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீட்டு ஜாஸ்தி ஆகிறனால மால்ட் ஆகும். கோழி ஆல்ரெடி ஹீட்டு, இன்னும் எக்ஸ்ட்ரா ஹீட் ஆகிறனால இது இங்கேருந்து ஏற்றிட்டு எத்தனை நாளில் கடைக்கு போவோம்? இல்லை அங்கே நைட் நம்ம 4 மணி 3 மணிக்கு ஏற்றுவாங்க. காலை விடிய காத்தால அங்கே திருநெல்வேலி ஏற்றுனாங்கன்னா போயிடும். 6 மணி 7 மணிக்கு ஏற்றுறாங்க ஈவினிங் அப்படின்னா கேரளாவுக்கு போகும். கேரளாவுக்கு அங்கே 5 மணிக்கு போய் ரீச் ஆகும். சரி, ஓகே. இப்போ அந்த வண்டியில் ஏற்றினதுக்கு அப்புறமா அங்கே வரைக்கும் போய் இருக்கும்ல, அந்த கேப்ல எதுவும் ஃபீட் எதுவும் கிடையாது? ஃபீட் எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தூக்குறோம்ல, தண்ணி மட்டும் குடிக்கும். மற்ற நேரங்களில் அங்கே பண்ணை கடைக்கும் போய் நாங்கள் வந்து பக்குவமாக பார்ப்போம், குழந்தை மாதிரி பார்ப்போம். நீங்கள் பிடிக்க வரும்போது பாருங்கள், வேணா வாய்ப்பு இருந்தால் வீடியோ எடுக்க வாங்க. அதை மனுஷனாவே, அது ஒரு உயிரினமே மதிக்க மாட்டாங்க. நம்மளுக்கே சங்கடமாக இருக்கும். கோழி எத்துவாங்க, தூக்கி போடுவாங்க, அதில் தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதில் தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி ஆக்டிவே இல்லாமல் கடைகளுக்கு போனோன்னா ஒரு மாதிரி சோர்ந்த மாதிரி இருக்க காரணமே அதுதான். இப்போவும் ஆக்டிவாக தான் இருக்குல்ல, நம்ம ஆக்டிவாக பிடிக்க போனோம்னாலே இந்த ஓடுது பார்த்தீங்களா. இதே நீங்கள் கடையில் இருக்க கோழி பாடா வந்து நீ பிடிச்சிக்கோடாங்கிற மாதிரி தான் பண்ணும். அண்ட் இந்த கோழிகளை அதிகமாக மேய விடாததன் காரணம், அதாவது நாட்டுக்கோழி எங்கே பார்த்தாலும் மேய்ஞ்சிட்டு இருக்கும். பட் இதை வந்து மேய விடாமல் உள்ளே அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னா, இது மேய்ஞ்சுது அப்படின்னா அது சேர்த்து வச்ச மசூல் எல்லாம் கரைஞ்சி போயிடும். ஸோ அப்புறம் எப்படி அதை கறிக்காக அனுப்ப முடியும்? ஸோ இதை அதிகமாக மேய விட மாட்டாங்க, குறுகிய இடத்துலாம் வச்சுருப்பாங்க. அது என்னதான் ஆக்டிவாக இருந்தாலும் கூட அதை வந்து அதிகமாக மேய விடக்கூடாது. மேய விட்டால் கறி குறையும், வெயிட் குறையும். இதோட ஸ்கின் ஒரு மாதிரி அந்த ரெக்கை இல்லாமல் ஒரு மாதிரி கேப்பாக கிடக்காது, அப்படிதான் இருக்குமா கோழிகள் எல்லாமே? எப்படி ப்ரோ? அந்த இதோட உள்பக்கம் தொழிலாம் தெரியுது இல்லையா? ஆமா, இதுதான் கேட்குறேன். இது இந்த ஸ்கின் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்து இதுக்கு ஸ்கின் இந்த முடி வளராமல் இருக்கிறதுக்கு உப்பும் ஃபார்மலின் போட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம். ஏன்னா முடி வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா அது சாப்பிட்ற ஃபீடு வந்து முடிக்கே போயிடும். முடி வளர்றதுக்கே போயிடும், ஹீட் வைக்காது. அதையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனால இந்த இடத்துல அப்படி இருக்கு. ஒரு சில கோழிகள் வந்து ஃபீடு வந்து முடி வந்து அதிகமாகவே இருக்கும். அது வந்து நம்மளுக்கு முடிதான் வெயிட் போகுமே ஒழிய இது மீட்டு வராது. சரி. அதனால அதையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் கோழிகளை பற்றி ரொம்பவே கரெக்டாக வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காப்ல கலீலியோ ப்ரோ. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சயின்டிஸ்டோட பேரை வந்து அவங்க அப்பா உங்களுக்கு வச்சிருக்காங்க. சார் வந்து MBA முடிச்சுட்டு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நிறைய பேர் நாங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுக்க போறோம்னு சொல்லி நிறைய இடத்துல கேட்டிருந்தோம், எங்கேயுமே அலோவ் பண்ணல. பவுல்ட்ரி ஃபார்ம் உள்ள யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்களை அலோவ் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப வேல்யூபிளா இருந்துச்சு. ஸோ எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ். நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கார்பரேட் கம்பெனியில் ஃபினான்ஸ் மேனேஜரா. இது கொரோனாவுக்கு அப்புறம் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசித்தேன். பட் நம்ம எம்ப்ளாயா எவ்வளோ நாள் தான் இருக்க முடியும், நம்மளும் பிஸ்னஸ் பண்ணணும்னு வெளியில் வந்தேன். இப்போ நான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். யாருனாலும் வரலாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. படித்தவங்க நான் இது கோழி மேய்க்கிறதுக்கு வரணும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இது நம்ம வேலை, நம்ம செய்யக்கூடிய வேலை. நம்ம பிஸ்னஸ் நம்ம தைரியமாக வந்து பண்ணலாம். நீங்கள் வாங்க, தைரியமாக வந்து இறங்கி பண்ணுங்கள். இது மாதிரி கோழியில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ அது இப்படி இருக்குது, இப்போ அது ப்ராப்ளம், இது ப்ராப்ளம். இது தம்பி மூலமாக உங்களுக்கு லைவாக எல்லாமே எடுத்து காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் கோழியை சாப்பிட்றதும் சாப்பிடாததும் அது உங்களோட விருப்பம். அது எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸோட நீங்கள் சாப்பிட்டு போங்க. அவ்வளோதான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்ல வேண்டியது. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ முக்கியமான கேள்வி, இந்த பிராய்லர் கோழி வந்து சாப்பிடலாமா கூடாதா, இதனால உடலுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்றது தான். இதுக்கான பதில ஒரு வார்த்தையா சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம மெடிசின்ஸ் பத்தி பார்த்துடலாம். அவங்க கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ்னால எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்றது. இப்போ ஜென்ரலா நம்ம சொல்றது வந்து அதுக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கோ இல்லை சத்துக்காகவோ தான் அந்த டானிக் மெடிசின்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நீங்கள் கூட கோழிக்கான க்ரோத் சிரப் அப்படின்ற ஒன்று வந்து இன்றைக்கும் மெடிக்கலில் கிடைக்க தான் செய்யுது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சத்துக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு டானிக் வந்து கிடையாது. அது எதுக்காகனா அதிகமான பசி உணர்வை தூண்டி ஸோ அதிகமான ஃபீடு உள்ளே எடுத்துக்கிட்டு அது மூலமாக அதோட மசில் வந்து அதோட இறைச்சி வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கான ஒரு விதமான டானிக்னு சொல்லலாம். ஸோ மக்களோட பயம் வந்து இங்கேயே உருவாயிருது. பெருசாகிறதுக்கு ஊசி போடுறாங்க அப்படின்னு நிறைய அறியாத மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அதை ட்ரெண்ட் ஆக்கி ஹார்மோன் ஊசி போடுறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னென்னா கோழியை ஆர்டிஃபிஷியலாக வளர வைக்கிறதுக்காக மருந்தோ இல்லை ஊசியோ போடுறாங்க அப்படின்றது தான்.
அப்போ அந்த விஷயம் இங்கேயே வந்து நமக்கு ப்ரூவ் ஆயிருது. ஏதோ ஒரு வகையில் அதை வந்து மீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்காக மெடிசின்ஸ் வந்து கொடுக்கப்படுது தான். அந்த மருந்து இறைச்சியில் ரெஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா, அதனால பாதிப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் செகண்டரி. பட் மக்கள் நினைக்கக்கூடியது இங்கே நடக்குதா இல்லையா, அதுதான் மேட்ரு. அடுத்த விஷயம் ஆன்டிபயாட்டிக்ஸ். இந்த கோழிகளுக்கு ஏதோ நோய் தொற்று ஏற்படும் போது அதுக்கு வந்து அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்தை வந்து கொடுக்குறாங்க. பட் ஒரு சில இடங்கள்ல அதை கறிக்காக ஏற்றுறதுக்கு ஒரு 2-3 நாள் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ஏதோ ஒரு சின்ன நோய் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதிகப்படியாக அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்கள்ல சொல்கிறாங்க. பட் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு தவறான விஷயம்தான், அதை அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. பட் அந்த மாதிரி அதிகமாக கொடுத்து அதுக்கப்புறமா அதோட மீட்லேயும் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கான ஒரு எதிர்ப்பு வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு இறைச்சி தான் இல்லையா. ஸோ இந்த இறைச்சி பயாலாஜிக்கலாக உருவான ஒரு இறைச்சி தான். இந்த சயின்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கக்கூடியது. ஹைபிரிட் மூலமாக உருவான கோழிக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுது. அந்த மலட்டுத்தன்மை இருக்கக்கூடிய கோழியோட இறைச்சியை நம்ம சாப்பிட்றோம். அப்படின்ற பட்சத்தில் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது இறைப்பை தான் அதை வந்து செரிமானம் செய்யுது. ஸோ அதை மேஜராக பார்க்கக்கூடிய கேட்டகரி வந்து புரோட்டீனு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி தான். இதை தாண்டி மைக்ரோ நேனோ லெவலில் எதுவும் அதில் மாறுதல்கள் இருக்குமோ, ஸோ அதை சாப்பிட்றதுனால நமக்கு எதுவும் பிரச்சனைகள் வருமோ அப்படின்ற மாதிரியும் சந்தேகிக்க தோணுது. அடுத்த விஷயம், இதை ட்ரெடிஷ்னலாவோ மோரலாவோ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு முழுமை அடையாத ஒரு கோழின்னு சொல்லலாம். கோழிக்கான எல்லா பண்புகளும் இதுக்கு இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. சரி, இந்த கோழி இறைச்சிக்கான டிமாண்ட் வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்கு இல்லையா, அதை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா அது பிராய்லர் கோழியால மட்டும்தான் முடியும். ஸோ சயின்டிஃபிக்கலி இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் மீட். ஸோ உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான மீட் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதுக்கு பிராய்லர் கோழி வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இந்த வீட்டிலலாம் கறி வைக்கும் போது நல்ல வெடக்கோழியா அடிச்சு வைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய பிராய்லர் கோழி எல்லாமே வந்து வெடக்கோழி தான். கறியும் வந்து நல்லா சாஃப்டா சுவையா இருக்கும், நம்மளோட தேவையையும் பூர்த்தி பண்ணும். இதை நம்ம சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா வாரத்துக்கு இதை ஒரு முறை எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வாரத்துக்கு ஒரு முறை, அதிக ஒரு சில வாரங்களில் 2 முறையும் எடுத்துக்கிறேன். ஸோ அது உங்களோட தேவையை பொறுத்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாடரேட்டாக எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே நீங்கள் ரெகுலராக டெய்லியும் பிராய்லர் கோழியை சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நான் வந்து அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன். ஸோ ஃபைனலாக இந்த பிராய்லர் கோழி பற்றி நான் சொல்ல வர்றது என்னென்னா, இது மோசம்லாம் கிடையாது, எல்லாரும் சாப்பிட்லாம். இன்றைக்கி உலகமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அதோட தன்மையை தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதில் மலட்டுத்தன்மை இருக்குது. இன்றைக்கி விளையக்கூடிய நிறைய காய்கறிகளுக்கும் வந்து மலட்டுத்தன்மை இருக்குது. ஹைப்ரிட் தக்காளி இருக்கு இல்லையா, அதோட விதையை எடுத்து நீங்கள் திரும்ப போட்டிங்கன்னா அது விளையாது. விதையே இல்லாமல் கூட நிறைய விஷயங்கள் வருது, அதை பற்றியும் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உலகமே இன்றைக்கி அந்த மாதிரி தான். நம்மளோட டிமாண்டை பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களையும் தேடி நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தேன். இவ்வளோதான் அந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஷேர் பண்ணி விடாதீங்க, என்ன பிரச்சனையில் இழுத்து விடாதீங்க. பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.